நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, அருள்ஒளி இணையதளம் வழியாக வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சிகளை நாள்தோறும் உங்களுக்காக நாம் ஒளிபரப்பி வருகிறோம். அருள்ஒளி இணையதளத்திற்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பிற்கினிய பேசால் தாஸ். லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் லம்பேதுசா தீவிற்கு மேற்கொண்ட மேய்ப்பு பணி பயணத்தின் நிகழ்வுகள், இன்றைய புனிதர் மற்றும் செய்திகள். ஜூலை 4 சனிக்கிழமை அன்று திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் லம்பேதுசா தீவிற்கு மேற்கொண்ட மேய்ப்பு பணி பயணத்தின் ஒரு பகுதியாக அத்தீவின் சலீனா பகுதியில் அமைந்துள்ள அரேனா விளையாட்டு மைதானத்தில் அரசு அதிகாரிகளை சந்தித்தார். அப்போது திருத்தந்தை அவர்கள் ஆற்றிய உரை: மாண்புமிகு நகர மேயர் அவர்களே, அரசு அதிகாரிகளே, சகோதர சகோதரிகளே, லம்பேதுசா மற்றும் லினோன்சா நகராட்சி மக்களின் சார்பாக எனக்கு அன்பான வரவேற்பு வழங்கிய நகர மேயர் அவர்களுக்கு எனது இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவரின் அன்பான வரவேற்பிற்கும் என் மனமார்ந்த நன்றிகள். பவலோரோ துறைமுகத்திற்கு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் பெயரை சூட்டியிருப்பது எனது முன்னோடியான அவர் உங்கள் சமூகத்துடன் புலம்பெயர்ந்த நமது சகோதர சகோதரிகளுடனும் ஏற்படுத்திக் கொண்ட ஆழமான உறவின் அடையாளமாகும். உங்களுக்கு மிகவும் சவாலான காலங்களில் அவர் உங்களுக்கு நெருக்கமாக இருந்தார் என்று அந்த திருத்தந்தை தொடர்ந்து உங்களுடன் பயணிக்கிறார், உங்களை தாங்குகிறார், உங்களை ஊக்குவிக்கிறார் என்பதை உங்களிடம் கூறுவதற்காகவே நான் இங்கு வந்திருக்கிறேன். நான் இங்கு உரையாற்ற வரவில்லை, மாறாக நம் நடுவே கிறிஸ்துவின் உன்னதமான உடனிருப்பின் அடையாளமான திருப்பலியை கொண்டாடவே வந்துள்ளேன். தம்மையே நமக்காக அர்ப்பணித்து அப்பத்தை பிட்டு வழங்கிய இயேசுவின் செயல் நமது அன்றாட உதவி மற்றும் பகிர்வு செயல்களுக்கு அர்த்தத்தையும் ஆற்றலையும் அளிக்கிறது. ஆம், வார்த்தைகளை விட செயல்களை பேசும் இடம் இது. ஆனால் அந்த செயல்கள் உண்மையான மனிதநேயத்தின் வெளிப்பாடாக இருக்க வேண்டுமெனில் அவை அன்பு நிறைந்த இதயத்திலிருந்து பிறக்க வேண்டும். அதனால்தான் நாம் இன்று இங்கு ஒன்று கூடியுள்ளோம். கிறிஸ்துவிடமிருந்து அவர் மட்டுமே வழங்கக்கூடிய அன்பை பெற்றுக்கொண்டு இன்றைய உலகமும் நாளைய உலகமும் அனைவருக்கும் மேலும் மனித நேயமிக்க உலகமாக மாற இறைவனின் அருளை பெறுவோம். ஜூலை 4 சனிக்கிழமையன்று திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் லம்பேதுசா தீவிற்கு மேற்கொண்ட மேய்ப்பு பணி பயணத்தின் ஒரு பகுதியாக அத்தீவின் சலீனா பகுதியில் அமைந்துள்ள அரேனா விளையாட்டு மைதானத்தில் திருப்பலி நிறைவேற்றினார். அத்திருப்பலியின் போது திருத்தந்தை அவர்கள் ஆற்றிய மறைவுரை: Cari fratelli e sorelle, Dio ci ama sempre per primo. La bellezza del mare, di quest'isola e dei vostri volti è un riflesso della sua iniziativa gratuita. L'amore ci precede, ci circonda e ci raduna. Sono grato al Signore di potervi visitare sulle orme di Papa Francesco, che l'8 luglio 2013 volle venire a Lampedusa nel suo primo viaggio da successore di Pietro. Gli apostoli, come sapete, hanno navigato nel Mediterraneo e sperimentato l'ospitalità degli abitanti delle sue isole e delle sue coste, da millenni crocevia di civiltà. Il Vangelo risuona dove i popoli si incontrano, le persone si accolgono, le loro vicende si intrecciano, le diverse culture si pongono in dialogo. Diventa muto invece dove ognuno fa di se stesso un'isola, dove il contatto è evitato, lo scambio è interrotto. In questo senso, la parabola del buon samaritano, appena proclamata,
descrive una storia che continua e l'enciclica Fratelli Tutti ci ha aiutato a rileggerla nelle drammatiche circostanze storiche in cui siamo ancora immersi. La parola di Dio è sempre per l'oggi e ci porta in una conversazione da cui uscire trasfigurati. Come risponderemo dunque all'amore di chi ci ha amati per primo? Carissimi, oggi Lampedusa e Linosa si trovano su una strada pericolosa come quella che scendeva da Gerusalemme a Gerico. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறைவன் எப்போதும் முதலில் நம்மை அன்பு செய்கிறார். இந்த கடலின் அழகும் இத்தீவின் சிறப்பும் உங்கள் முகங்களில் ஒளிரும் மகிழ்ச்சியும் அவருடைய இலவச அன்பின் வெளிப்பாடுகளாகும். அந்த அன்பே நம்மை முன்னின்று வழி நடத்துகிறது, நம்மை சூழ்ந்து காக்கிறது, ஒன்றிணைக்கிறது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2013ஆம் ஆண்டு முதன்முறையாக லம்பேதூசாவிற்கு வந்த வழியில் நானும் இன்று உங்களிடையே வருவதற்கு கிடைத்த இந்த வாய்ப்பிற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நல்ல சமாரியனின் ஓமை இன்று நம்முடைய வாழ்வில் மீண்டும் ஒலிக்கிறது. எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு செல்லும் ஆபத்தான பாதையைப் போல லம்பேதூசாவும் லினோசாவும் இன்று ஆயிரக்கணக்கான புலம்பெயர்ந்தோர் உயிரை பணயம் வைத்து கடந்து செல்லும் பாதையாக மாறியுள்ளன. பலர் கடலில் உயிரிழந்துள்ளனர். பலர் அனைத்தையும் இழந்து இக்கரையை அடைந்துள்ளனர். அவர்களை காணும் தருணம் எந்த கருத்தியலையும் விட மனிதநேயத்துடன் அவர்களுக்கு அருகில் நிற்குமாறு நம்மை அழைக்கிறது. நம் அயலானாக இருப்பது என்பது அயலானைப் போல செயல்படுவதில்தான் உள்ளது. லம்பேதூசா மக்களே, நீங்கள் வெளிப்படுத்திய ஒற்றுமை மற்றும் இரக்க உணர்விற்காக உங்களுக்கு என் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தன்னார்வ தொண்டர்கள், கடலோர காவல் படை, உள்ளாட்சி நிர்வாகங்கள், மருத்துவர்கள், கல்வியாளர்கள், அருள் பணியாளர்கள், துறவியர் மற்றும் மனிதநேய பணியில் ஈடுபட்ட அனைவருக்கும் என் நன்றிகள். கடலில் ஆபத்திலிருந்து சகோதரர்களையும் சகோதரிகளையும் காப்பாற்றிய உங்கள் அன்பு இறைவனின் இரக்கத்தின் உயிருள்ள சாட்சியாக விளங்குகிறது. இங்கு இருக்கும் புலம்பெயர்ந்தோருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். அவர்கள் உதவியை பெற்றவர்கள் மட்டுமல்ல, தங்கள் பயணத்தில் தங்களைப் போலவே துன்பப்படும் மற்றவர்களுக்கும் துணை நின்றவர்களாக இருக்கின்றனர். அன்பு என்பது சுதந்திரமான தேர்விலிருந்து பிறக்கிறது. ஆனால் சிலர் அயலானாக இருக்க தேர்ந்தெடுக்கவில்லை. சிலர் எந்த முடிவையும் எடுக்காமல் விலகிச் செல்கின்றனர். கடலில் உயிரிழந்தவர்களின் மரணத்திற்கு பின்னால் எடுக்கப்பட்ட முடிவுகளும் எடுக்கப்படாத முடிவுகளும் உள்ளன. வறுமை, அநீதி, ஊழல், அச்சம், பாகுபாடு, பிறரது துயரத்தில் லாபம் தேடும் மனப்பான்மை ஆகியவை நல்ல சமாரியனின் உவமையில் வழியை கடந்து சென்றவர்களின் மனநிலையையே இன்று பிரதிபலிக்கின்றன. கடவுளின் அன்பு எல்லைகளற்றது. எனவே சமய வேறுபாடு ஒருபோதும் பாகுபாட்டிற்கு காரணமாக இருக்கக்கூடாது. இறைவனை நேசிப்பதும் அயலானை நேசிப்பதும் ஒன்றிலிருந்து ஒன்றை பிரிக்க முடியாதவை. பிறரின் வேதனையைக் கண்டு நின்று மனமுருகி அவர்களுக்கு உதவுவது வழியாகவே நாம் இறைவனின் அன்பில் பங்கெடுக்கிறோம். இரக்கமும் கருணையும் மனிதனை மாற்றுகின்றன. அவை குடும்பத்தையும் சமூகத்தையும் உலகத்தையும் மாற்றும் ஆற்றல் கொண்டவை. அதுவே அன்பின் நாகரிகம் உருவாகும் பாதையாகும். அந்த நாகரிகம் ஒரே ஒரு பெரிய செயலால் உருவாகாது. மாறாக அன்றாட வாழ்வில் செயல்படும் சிறிய ஆனால் உறுதியான அன்பு செயல்களின் கூட்டுத்தொகையாக அது உருவாகும். அந்த உண்மைக்கு நீங்கள் லம்பேதூசா மக்களே உயிருள்ள சாட்சிகளாக இருக்கிறீர்கள். புலம்பெயர்வு இன்று ஐரோப்பா மட்டுமல்ல, உலகம் முழுவதும் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவாலாக உள்ளது. இந்த சவாலை வெறும் அவசர நிலையாக மட்டும் பார்க்காமல் மனித மாண்பை மதித்து வரவேற்று பாதுகாத்து உடனிருந்து சமூகத்தில் ஒருங்கிணைக்கும் நீண்டகால அணுகுமுறையை உருவாக்க வேண்டும். இதில் அரசுகளுக்கு மட்டுமல்ல, குடிமக்கள் சமூகத்திற்கும் திரு அவைக்கும் முக்கிய பொறுப்பு உள்ளது. இந்த தீவிற்கு ஓய்வெடுக்க வருபவர்களும் உங்கள் அன்பையும் மனிதநேயத்தையும் கண்டு மேலும் மனிதநேயம் மிக்கவர்களாக மாற வேண்டும். உண்மையான ஓய்வு என்பது வாழ்க்கையின் அர்த்தத்தை மீண்டும் கண்டறிவதிலும் நீதியும் சகோதரத்துவமும் நிறைந்த சமூகத்தை உருவாக்குவதிலும் உள்ளது.
பலிபீடத்தின் அருகில் இருக்கும் பாதுகாப்பான துறைமுக அன்னையின் திருவுருவத்தை நோக்கி நாம் அனைவரும் நம்பிக்கையுடன் செல்வோம். இறைவனிடமே அனைவருக்கும் பாதுகாப்பான துறைமுகம் உள்ளது. ஒவ்வொரு கிறிஸ்தவ சமூகமும் அந்த பாதுகாப்பின் அடையாளமாக உலகில் விளங்க அழைக்கப்பட்டுள்ளது. லம்பேதூசா மற்றும் லினோசா சமூகங்களே, உங்கள் வாழ்வில் நம்பிக்கை, விசுவாசம், அன்பு ஆகியவை என்றும் குறையாமல் நிலைத்திருக்க இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. இன்றைய புனிதர் ஜூலை 4. போர்ச்சுக்கல் நாட்டு புனித எலிசபெத். ஸ்பெயின் நாட்டின் அரகோன் பகுதியினை ஆட்சி செய்த அரச குடும்பத்தில் கிபி 1271 பிறந்தார் எலிசபெத். சிறுவயது முதல் இறை பக்தியிலும் கல்வியிலும் சிறந்து விளங்கிய எலிசபெத் ஆடம்பரத்தை வெறுத்து நோன்பிருந்து ஒருத்தல் முயற்சிகளை மேற்கொண்டார். தன் 12வது வயதில் போர்ச்சுக்கல் நாட்டு இளவரசர் டென்னிஸ் அவர்களை மணந்த இவர் இறை பக்தியிலும் குடும்ப பொறுப்பிலும் சிறந்து விளங்கினார். அனுதினமும் திருப்பலி. இதுவரையும் நீங்கள் செவியுற்றது வத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள். மீண்டும் மற்றொரு வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விடைபெற்றுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்.